வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலை காரணமாக 2,92,000க்கும் அதிகமானவர்கள் பாதிப்பு. இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிப்பு. நாட்டில் பாதுகாப்பாக வாழ்வதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தெரிவிப்பு. அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் போதைப் பொருட்களால் நாட்டை அளிக்கின்றனர். ஜனாதிபதி பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோக நடவடிக்கை இன்று ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 2,92,000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 28,000க்கும் அதிகமானவர்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கோட்டிப்பிலி குறிப்பிட்டார். இதேவேளை 73 நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் 53 பிரதான நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. அனுராதபுரம் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 20 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. 18 வான்கதவுகள் 8 அடி வரை திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் 4 வான்கதவுகள் 4 அடி திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். பொலனறுவை, தியன்சேர்புர, மெத்திரிகிரிய உட்பட பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. பொலனறுவை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட 6,915 பேர் 35 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பராக்கிரம சமுத்திரம், கவுடுள்ள, கிரித்தலை மற்றும் மின்னேரியா நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. பொலனறுவை மட்டக்களப்பு பிரதான வீதியில் சில இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளமை காரணமாக வாகன போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை ரயில் பாதை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையினால் மட்டக்களப்பு பாதையூடான ரயில் போக்குவரத்து தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6:10 மணிக்கு பயணத்தை ஆரம்பிக்கவிருந்த ரயில் கல்லோயா வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வடக்கு ரயில் மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்து வழமை போல் இடம்பெறுவதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வீதிகளில் நீர் தேங்கி நிற்பதால் போக்குவரத்திற்கு சிலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். தாழ்நில பகுதிகள் பலவும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இரணைமடு குளத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக குளங்கள் பலவும் வான் பாய ஆரம்பித்துள்ளன. இரணிமடு குளத்திற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளமையினால் 10 வான் கதவுகள் 8 அங்குலம் திறந்துவிடப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக முரசுமோட்டை, பன்னங்கண்டி, கண்டாவளை மற்றும் ஊரியான் போன்ற பகுதிகளில் உள்ள மக்களை அவதானத்துடன் இருக்குமாறு இரணிமடு விவசாயிகள் சம்மேளனம் கேட்டுக் கொண்டுள்ளது. கிளிநொச்சியின் தாழ்நில பகுதிகள் மற்றும் உள்வீதிகள் பலவும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையினால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் 1040 குடும்பங்களைச் சேர்ந்த 2,997 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. தப்போவ, இங்கினிமிட்டி, தொதுரு ஓயா, ராஜாங்கனி ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கடும் மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தாழ்நில பகுதிகள் பலவும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பதுளை மாவட்டத்தில் நேற்று தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டார். இதன்போது பண்டாரவளை மற்றும் தியத்தலாவை பகுதி மக்களை ஜனாதிபதி சந்தித்தார். பண்டாரவளை நகரசபையால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கருத்து தெரிவித்தார். சுதந்திரமாக வாழ்வதற்கு நாட்டை பாதுகாத்து தருமாறு நீங்கள் கூறினீர்கள். சுதந்திரமாக வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோமா இல்லையா? உருவாக்கி கொடுத்தோம்.
அடுத்ததாக நாட்டை அபிவிருத்தி செய்யுமாறு கூறினீர்கள். அதனை செய்தோமா இல்லையா? நான் உங்களுக்கு சொன்னவற்றை செய்தேன். நான் சொல்வதை செய்வேன். ஆகவே நம்பிக்கை கொள்ளுங்கள். நாடு உங்களுடையது. பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் பாதுகாப்பான இலங்கையை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் எங்களுடன் இணையுங்கள். 8ஆம் தேதி வெற்றி பெற்று 9ஆம் தேதி வெற்றி கொண்டாட்டத்தை பண்டாரவளையில் கொண்டாடுவோம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். පැහැදිලිව ජයග්‍රහණය කළා 8 වෙනිදා 9 වෙනිදා ජයග්‍රහණය කළා ජයග්‍රාහක රැළිය බණ්ඩාරවලට එනවයි කියලා මම මතක් කරනවා. புதிய ஜனநாயக முன்னணி ஏற்பாடு செய்திருந்த தேர்தல் பிரசார கூட்டம் நேற்று நுவர்லியா நகரில் இடம்பெற்றது. நுவர்லியாவில் நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் எதிர்க்கட்சியின் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். අනාගත ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමනි ඒ වගේම එතුමාට මාස 3-4කට සැරයක් ඔය ඉදිකිරීම් ශාස්ත්‍රයේ ඉන්න මහා සමාගම්වල අයිතිකාරයෝ අරලියගහ මන්දිරයට කියනවා. மாதத்துக்கு 3-4 தடவைகள் நிர்மாணத்துறையின் பாரிய நிறுவன தலைவர்கள் அலரிமாளிக்கு கொண்டு வருகின்றனர். நிர்மாண பணிகளுக்கு செலவு செய்யப்படும் 3/2 நிதியை கொண்டு வருவார்கள். எந்தவொரு அரசு தலைவரும் இவ்வாறு கொள்ளையடிக்கவில்லை. விவசாயிகள், மரக்கறி பயிற்சியாளர்கள் தொடர்பில் கவனத்தில் கொள்ளவில்லை. மக்களின் வாழ்க்கை செலவு தொடர்பில் கவனத்தில் கொள்ளவில்லை. அமைச்சர்கள் சிலரிடமே எத்தனால் அனுமதி பத்திரம் உள்ளது. போதைப் பொருளால் நாட்டினை சீரழித்தார்கள். இன்று வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு சுதந்திரமாக இருக்க முடியுமா? අද සාමාන්‍යයෙන් ගෙදරක ඉන්න අම්ම කෙනෙකුට දියණියකට කාන්තාවකට නිදහසේ ඉන්න පුළුවන්ද? අද අපේ රටේ පාඩකයා තමයි රාජතාන්ත්‍රික මට්ටමින් ගත්තොත් இன்று எமது நாட்டின் ஆட்சியாளரே ராஜதந்திர அடிப்படையில் உலகத்திலேயே அதிகமான லஞ்சம் கொடுக்கும் தலைவராக உள்ளார். லஞ்ச கலாச்சாரம் நம் அரசியல் கலாச்சாரமாக காணப்படுகின்றது. அரசியல் ஒழுக்கம் இல்லாமல் போகின்றது. மக்களை வெட்கமின்றி ஏமாற்றுகின்றனர். மக்களுக்கான அபிலாஷைகளை நிறைவேற்றாவிட்டால் நாட்டில் உள்ள 200 லட்சம் மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த அரசாங்கத்தை விரட்டுவதற்காக ஒன்று சேர வேண்டும். அப்படி சேர்ந்தால் நாட்டில் வாக்காளர்களுக்கான பெருமதி தெரிய வரும். එදාට තමයි මේ රටේ ඡන්ද නායකයන්ට වටිනාකමක් තියෙන්නේ. අපිත් එක්ක එන්න 20ක් 30ක් හිටියා. එදා කලකිරිලා எங்களுடன் வருவதற்கு 20-30 பேர் இருந்தனர். அவர்கள் அனைவரும் விரக்தியில் இருந்தனர். சிலர் அழுகின்றனர். வெறுத்து போயுள்ளதாக சிலர் கூறுகின்றனர். ஜனாதிபதி குடும்பத்துடன் இருக்க முடியாது எனவும் இவர்கள் தலை தூக்க விடமாட்டார்கள் எனவும் சிலர் கூறுகின்றனர். உண்மையான சுதந்திரம் ஜனநாயகத்தை பெற்றுக் கொடுப்பதற்காகவே நாங்கள் இதிலிருந்து வெளிவந்துள்ளோம். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 2 வருடத்துக்கு முன்னர் தேர்தலை நடத்துகின்றமைக்கு 2 காரணங்கள் உள்ளன. அதில் ஒன்று, ஆகஸ்ட் மாதம் ஊவா மாகாண சபையை கலைத்து தேர்தலுக்கு சென்றார்கள். அண்ணனின் மகன் தேர்தலில் போட்டியிட்டார். எதிர்க்கட்சிகள் 53% வாக்குகளை பெற்றன. ஆனால் அரசாங்கம் 47% வாக்குகளையே பெற்றது. அதன் காரணமாக நீண்ட காலம் சென்றால் தேர்தல் நடத்த முடியாது என ஜனாதிபதி பயந்தார். கிரகம் சோதிடத்துக்கு பயந்து தேர்தலை நடத்துகின்றார். ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோக நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையில் சுமார் 8500 தபால் ஊழியர்களை ஈடுபடுத்துவதற்கு எண்ணியுள்ளதாக தபால்மா அதிபர் ரோஹண அபேரத்ன கூறியுள்ளார். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகத்தை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை முன்னெடுப்பதற்கு தபால் திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. ஏதேனும் ஒரு காரணத்தினால் வாக்காளர் அட்டை கிடைக்காத வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் தினம் வரை தமது பிரதேசத்திற்குரிய தபாலகத்தில் அடையாளத்தை உறுதிப்படுத்தி அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தபால் வாக்குச்சீட்டு விநியோகமும் 97% பூர்த்தி அடைந்துள்ளதாக தபால்மா அதிபர் ரோஹன் அபேரத்ன குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்டமீறல்கள் குறித்து 67 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதில் 6 துப்பாக்கி பிரயோக சம்பவங்களும் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹன தெரிவித்தார். வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்டமீறல்களுடன் தொடர்புடைய சுமார் 40 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் தென்மராட்சி இலக்கிய அணியின் ஏற்பாட்டில் பாரதி விழா நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வு சாவகச்சேரி பொன்விழா மண்டபத்தில் நடைபெற்றது. யாழ் சாவகச்சேரி இந்து கல்லூரி அதிபர் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், கவிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது நெருப்பு குஞ்சு எனும் நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. கலை நிகழ்வுகள், பட்டிமன்றம் ஆகிய நிகழ்வுகளும் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
எம்பிலிபிட்டியில் போலீஸ் சிறைக்கூடம் ஒன்றுக்குள் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்ற சந்தேக நபர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். திருட்டு சம்பவம் தொடர்பில் இன்று கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். தனது காட்சட்டையில் இருந்த நூல் ஒன்றை பயன்படுத்தி சிறைக்கூடத்தினுள் சந்தேக நபர் தூக்கிட்டுள்ளார். கவலைக்கிடமான நிலையில் எம்பிலிபிட்டி வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்ட சந்தேக நபர் உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். களங்களுக்கு இடையிலான ரக்பி தொடரில் CRN-FC கழகம் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் CRN-FC கழகமும் மற்றும் CHN-FC கழகங்களும் மோதின. போட்டியின் இறுதி வரை கடுமையாக போராடிய CRN-FC கழகம் 33-15 புள்ளிகள் என்ற அடிப்படையில் வெற்றி பெற்றது. இதேவேளை இலங்கை போலீஸ் ரக்பி அணிக்கும் இலங்கை ராணுவ அணிக்கும் இடையில் நடைபெற்ற போட்டியில் போலீஸ் அணி 24-19 புள்ளிகள் என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. தேசிய டைக்வாண்டா போட்டிகளில் இலங்கை ராணுவ அணி தேசிய டைக்வாண்டா சுற்றுப் போட்டிகளின் கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது. கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் 8 பிரிவுகளில் 85 புள்ளிகளை சுவீகரித்து ராணுவ அணி சாம்பியனானது. இதேவேளை ஆண்கள் பிரிவிலும் இலங்கை ராணுவமே வெற்றி பெற்றதுடன் பெண்கள் பிரிவில் இலங்கை விமானப்படை சாதித்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.